ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்காரங்களை பற்றி. மேஷ ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா சற்று கவனமாக கேளுங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கே புரியாமல் இருக்கும். எதுக்கும் மனம் கலங்குற மாதிரி இருக்கும். வீட்டில் இருந்தால் சும்மா சண்டை வர்ற மாதிரி இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட மனசு உடைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து போயிடலாமா, கொஞ்ச நாள் தனியாக இருக்கலாமான்னு கூட நினச்சி பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே சாதாரண விஷயம் இல்லைங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தா சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம்தான் இது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, சனி யாரையுமே கெடுக்க வரமாட்டாரு. சரி பண்ணி நல்ல பாதைக்கு கொண்டு போக தான் வருவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேச ராசிக்காரங்க ரொம்ப சீக்கிரமாகவே கோபம் அடைஞ்சிருவீங்க. எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசாமல் இருந்துருவீங்க. அதனால தான் வீட்டில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வருது. சில நேரம் வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு கூட தோணும். வேலை வேற இடத்துல பார்க்கணும்னு தோணும். புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு மனசு சொல்லும். இந்த ஃபீலிங்ஸ்லாம் வர்றதுக்கு காரணம் சனியினுடைய சோதனை தான். ஆனால் இது கெட்டதுக்காக இல்லை, உங்கள் வாழ்க்கையை சரி செய்யறதுக்காகத்தான். சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, தவறான மனிதர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தள்ளிடுவார். உங்களை புரிஞ்சுக்காத சூழ்நிலையிலேருந்து வெளியே கொண்டு வருவார். புதிய பாதையை உங்களுக்கு காட்டுவார். சில நேரம் கஷ்டமாக தான் இருக்கும், மனசு உடைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். வீட்டில் பேசாமல் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே தான் பெரிய மாற்றமும் உருவாகுது. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு திருப்புமுனை. வீட்டை விட்டு ஓடி போகணும் அப்படிங்கிற நிலை வந்தாலுமே அது உண்மையிலேயே ஓடி போகிறது கிடையாது. வாழ்க்கை அப்படிங்கிறது சரி பண்ணக்கூடிய ஒரு இடைவெளி மாதிரி தான் இருக்கும். சிலர் வேலைக்காக வேற ஊருக்கு போவீங்க. சிலர் தனியாக இருந்தால் தான் மனசு சாந்தமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. சிலர் புதிய ஆரம்பம் செய்ய நினைப்பீங்க. இது எல்லாமே சனி தரக்கூடிய ஒரு மாற்றம். ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலத்துக்கு அப்புறம் மேஷ ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மெதுவாக செட் ஆக ஆரம்பிக்கும். பணம் வர ஆரம்பிக்கும். வேலையினுடைய நிலைமை அப்படி ஸ்டேபிளாக இருக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உங்களை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வர ஆரம்பிப்பாங்க. சனி முதல்ல சோதிப்பார், அதுக்கப்புறம் தான் பரிசு கொடுப்பாரு. அதனால் பயம் எதுவும் வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போகணும்னு தோணுச்சுன்னா கூட அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. சனிக்கு பிடிச்சது என்னன்னா ஒழுக்கம், பொறுமை, நம்பிக்கை. இந்த மூணும் பிடிச்சு நிற்கிற மேஷ ராசிக்காரங்களுக்கு எந்த சனியும் கெடுதி செய்யவே முடியாது அப்படிங்கிறதே நாங்கள் ஆணித்தனமாக சொல்ல முடியும். மாறா பெரிய உயரத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. அடுத்த சில மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். மனசு சாந்தமாக இருக்கும். வீட்டில் அமைதி வரும். பணம் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனியினுடைய அசுர ஆட்டம் மாதிரி தோணுனாலுமே அது உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புற ஆட்டம் தான். மேஷ ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓடி போகிறது அப்படிங்கிறது தீர்வு கிடையாது. நிமிர்ந்து நிற்கிறது தான் தீர்வு. சனி உங்களை ஓட சொல்ல மாட்டார், நின்று கற்றுக் கொடுப்பாரு. இவ்வளவு கஷ்டங்களை நினச்சி நீங்கள் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. அதனால தான் நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நடக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். அமைதி வரும். சனி கடைசியில் நல்ல பலனை தான் கொடுப்பாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆணித்தனமாக எங்களால் சொல்ல முடியும். எவ்வளவு கஷ்டங்களும் சோதனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக வரதான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குங்க. இப்போ உங்கள் மனசில் நடக்கிற போராட்டத்தை யாருமே புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். வீட்டில் பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க போல இருக்கும். நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்தாலுமே தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு மனசு வலிக்கலாம். சில நேரம் தனியாக இருக்கணும்னு தோணும். சில நேரம் எல்லாரையும் விட்டுட்டு கொஞ்சம் வெளியே போயிடலான்னு தோணும். இது எல்லாமே உங்கள் மனசை பலவீனமாக இருக்கிறதுனால இல்லைங்க. சனி உங்கள் வாழ்க்கையை சீர் செய்ய முயற்சி பண்ணுறதுனால தான். சனி வரும் பொழுது முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையை காட்டுவார். யார் உண்மையாக உங்களோட இருக்காங்கன்னு புரிய வைப்பார். யார் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தெரிய வைப்பார். இது எல்லாமே தெரிஞ்ச பிறகு தான் உங்கள் மனசு கொஞ்சம் தள்ளி நிற்க ஆரம்பிக்கும். அதனால தான் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு தோணியிருக்கு. ஆனால் இதில் ஒரு நல்ல ரகசியமும் இருக்குது. சனி ஒருத்தரை வீட்டை விட்டு ஓட வைக்க மாட்டார், வாழ்க்கையை புரிஞ்சுக்க தான் வைப்பார். மேச ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. எப்படி பேசணும், எப்படி அமைதியாக இருக்கணும், எப்படி பொறுமையாக முடிவெடுக்கணும், எப்படி பணத்தை சேமிக்கணும், எப்படி மனிதர்களை தேர்வு செய்யணும் அப்படின்னு இது எல்லாமே கற்றுக் கொடுக்குற காலம்தான் இது. சில மேஷ ராசிக்காரங்களுக்கு வேலையுடைய மாற்றம் வரும். சிலருக்கு புதிய ஊர் வாய்ப்பு வரும். சிலருக்கு தனி வாழ்க்கை அப்படிங்கிறத ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே கெட்டதுக்காக இல்லைங்க, வாழ்க்கையை ஸ்டேபிளாக பண்ணுறதுக்காக மட்டும்தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனி எப்பொழுதுமே நமக்கு கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் பெரிய நல்லதை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் அழுதுகிட்டே இருந்தாலும் அடுத்த காலத்தில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க.
இப்போது மனசு உடைஞ்ச மாதிரி இருந்தாலும் அடுத்த காலத்தில் மனசு ரொம்ப பலமாக இருக்கும். இப்போது வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் அடுத்த காலத்தில் குடும்பத்தில் அமைதி வரும். இது ஜோதிட ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றம்தான். மேச ராசிக்காரங்களுக்கு சனி சொல்கிறது என்ன அப்படின்னா, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, கோபத்தில் பேசாதீங்க, வீட்டை விட்டு ஓடாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிரும். சனிக்கு பிடிச்சது உழைப்பு. காலையில் எழுந்து உங்கள் வேலையை நேர்மையாக பண்ண ஆரம்பிங்க. யாரையுமே காயப்படுத்தாதீங்க. பெரியவர்களை மதிக்க கற்றுக்கங்க. கொஞ்சம் உதவி பண்ணுங்க மற்றவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். மேஷ ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சனி வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். சனி வந்தால் வாழ்க்கைங்கிறது நமக்கு செட் ஆக ஆரம்பிச்சிடும். முதல்ல கஷ்டத்தை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் தான் நல்ல காலம் வரும். வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய நிலைமையே வந்தாலும் ஒரு சின்ன சோதனை தான் அது. நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு பெரிய அளவுக்கு உயர்ந்து போயிடும். அதில் விழுந்துட்டீங்க அப்படின்னா தான் வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமாயிரும். குடும்பத்தில் அமைதி வரும், பணம் சேமிக்க முடியும், வேலையுடைய நிலைமை நல்லா இருக்கும், உங்களை மதிக்கிறவங்க அதிகமாக வருவாங்க. கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ அனுபவிக்கிற கஷ்டத்தை நினச்சி அந்த காலம்தான் என்னை ஸ்ட்ராங் ஆக்குச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அதுதான் சனியினுடைய ஒரு உண்மை. அழ வைக்கிறாரு, ஆனால் அதுக்கப்புறம் தான் உயரவும் வைக்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் மேஷ ராசிக்காரங்க பயப்பட வேணாம். நம்ம வீட்டை விட்டு போயிடலாங்கிற நிலைமைக்கு கஷ்டம் வரும். அந்த அப்போ நீங்கள் தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. நம்பிக்கையோடு இருங்க. சனி உங்கள் வாழ்க்கையை இன்னுமே நல்ல பாதைக்கு தான் கொண்டுட்டு போவார் அப்படிங்கிறத எங்களால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். இவ்வளவு நாட்களாக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்காக மட்டும்தான். சில நேரம் மனசு உடைஞ்ச மாதிரி இருக்கும். நான் நல்லா தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் எல்லாமே எதிராக நடக்குதுன்னு உங்களுக்குள்ள கேள்விகள் எல்லாமே வரலாம். வீட்டில் பேசின சின்ன விஷயம் கூட பெரிய சண்டையாக மாறுது. நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட யாரோ குறை சொல்கிற மாதிரி தோணுது. சில நேரம் எல்லாரையுமே விட்டு கொஞ்ச நாள் வெளியில் போயிடலாம் அப்படின்னு கூட மனசு சொல்லும். இந்த மாதிரி நிலை வந்துச்சுன்னா உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜோதிட ரீதியாக இது சனி தரக்கூடிய ஒரு மன சோதனை தான். சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல உங்கள் மனசை ஸ்ட்ராங் ஆக்குவார். யாரையுமே நம்பி மட்டும் வாழக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. இருக்கிறவங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து தள்ளி வைப்பார். உங்களால் நீங்களே நிற்கணும் அப்படின்னு கஷ்டப்படுத்த வைப்பார். அப்போ தான் உங்களுக்கு புரியும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். கூட இருக்க யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில சோதனைகளை கொடுப்பாரு. அதனால தான் சில மேஷ ராசிக்காரங்களுக்கு தனியாக வாழணும்னு தோணும், தனியாக வேலை பண்ணணும்னு தோணும், புதிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இது ஓடி போகிற எண்ணம் இல்லைங்க, உங்களுடைய முன்னேற்றம் செய்யக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்குது. சனி வந்தால் வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்துக்குள்ளே ஒரு நல்ல பாதையும் இருக்கும். சில மேஷ ராசிக்காரங்களுக்கு வேலை பிரச்சனை சரியாகும். நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிப்பீங்க. வீட்டில் இருந்தால் மனஸ்தாபம் எல்லாமே மெதுவாக குறையும். இது எல்லாமே சனி கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு தான். ஒரு காலம் கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல காலம் கொடுப்பது தான் சனியினுடைய ஒரு தன்மையாகவும் இருக்கும். மேச ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக கேளுங்க. வீட்டை விட்டு ஓடி போகணும்னு தோன்ற அளவுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நேரம் எந்த முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு நாள் அமைதியாக இருங்க, ஒரு வாரம் பொறுமையாக இருங்க, பிறகு யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு பிறகு மனத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சனி சொல்கிறது என்ன அப்படின்னா, அமைதியை காப்பாற்றுங்க, குடும்பத்தை விட்டுறாதீங்க, உழைப்பை நிறுத்தாதீங்க, நம்பிக்கையை இழக்காதீங்க. இந்த 4 விஷயத்தையுமே பிடிச்சு நிற்கிற மேஷ ராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நீண்ட நாட்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது ஆணித்தனமாக எங்களால் சொல்ல முடியும். மேஷ ராசிக்காரங்க இயல்பாகவே தைரியம் உடையவர்களாக இருக்கீங்க. எதையுமே எதிராக நேர்கொள்ளக்கூடிய மனசு இருக்கும். அதனால தான் சனி உங்களை தேர்வு பண்ணி சோதிக்கிறாரு. பலவீனமான மனிதர்களை சனி சோதிக்க மாட்டார், ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள சோதிப்பார். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலமும் வந்திருக்கு. சில நேரம் நண்பர்களை விட்டு போயிருப்பாங்க, சில நேரம் உறவினர்கள்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, சில நேரம் தனிமை அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த தனிமை தான் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றியிருக்கும். அந்த தனிமை தான் நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களை புரிய வச்சுருக்கும். உங்களுக்கான இலக்கு என்ன அப்படிங்கிறத தெரிய வச்சுருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்க வச்சுருக்கும். இது எல்லாமே சனி தரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு தான். மேஷ ராசிக்காரங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல பாதைக்கு கண்டிப்பாக திரும்பும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும், பணம் வர ஆரம்பிக்கும், வேலையினுடைய நிலைமையெல்லாம் நல்லாயிருக்கும், உங்களை மதிக்கிறவங்க அதிக பேர் ஆகுவாங்க. அப்போ தான் நீங்கள் இப்போ நினச்சது எல்லாம் மறந்து போயிடும். நான் ஓடி போயிருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் நின்னதுனால தான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும்.
அதுதான் சனியினுடைய ஒரு ரகசியமும் கூட. முதல்ல மனசை உடைக்கிறாரு, அதுக்கப்புறம் வாழ்க்கையை கட்டி எழுப்புறாரு. அதனால தான் மேஷ ராசிக்காரங்க எதுவானாலும் பயப்படாதீங்க, வீட்டை விட்டு ஓடணும்னு நினைக்க வேணாம், நம்பிக்கையோடு இருங்க. சனி உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலத்தை கொண்டுட்டு வருவார். கடைசியாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சனி காலத்தில் காலை சீக்கிரம் எழுந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிருங்க. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்க, அனாதைகளுக்கு உதவி செய்யுங்க, அமைதியாக இருங்க. யாரும் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ரோட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ சின்ன சின்ன உதவிகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குறைந்தது நல்ல பலனாவது கொடுப்பாரு. நல்ல மேஷ ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சோதனை காலம்தான். ஆனால் இந்த சோதனைக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உயரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்க கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாயா.